மக்களே இந்த இடத்தை இதில் என்ன விசேஷம் என்று யோசிக்க தோன்றும். எனக்கும் அப்படி தான் தோன்றுச்சுது. ஒரு சின்ன ஒரு தடவை இதுக்குள்ள கொஞ்சம் கார் நிற்குது. ஒரு கார் பார்க்குன்னு தான் பார்க், அதில் முன்னுக்கு பி என்ற அடையாளம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன கூட்டிகிட்டு என் நண்பர்கிட்ட கேட்ட சொன்னார், இங்கே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஆனால் இந்த இடத்து கூடாக பெரிய பெரிய நகரங்களுக்கு அல்லது வேறு அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள், அதாவது ரோட்டுகள் இருக்குது. அப்போ என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னாலாம், வேறு இடங்களுக்கு தூர இடங்களுக்கு போகிறவர்கள் தங்கள் கார்களை இதில் நிறுத்தி போட்டு வேறு அந்த இடங்களுக்கு போகிற ஆட்களோட சேர்ந்து தனி, அதாவது ஒரு ஆள் காரில் போகாமல் வேறு ஆட்கள் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போவார்களாம். அப்போ அதுக்கு அவ்வாறான ஒரு வசதி இருக்குது. நான் நினைக்கிறேன் சில பேர் இதுக்கு நான் நினைக்கிறேன் சில வெப்சைட் மாதிரி இருக்குமென்று சொல்லி அதில் நான் இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறேன், விரும்பினாக்கள் வரலாமென்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே தங்களை பதிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இவ்வாறு சேர்ந்து போகிறார்கள். அதன் ஊடாக தெரியும் தானே எவ்வளவோ சேமிப்புகள், சூழலுக்கு எவ்வளவோ மிச்சம், எரிபொருள் மிச்சம், மற்றது ரோட்டில் டிராஃபிக் மிச்சம், தனியாக ஒரு ஆள் போகாமல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து போகிறது. இவ்வாறான பல முறைகளிலே இவர்கள் சக்தியை, பணத்தை சேமிக்கிறார்கள். பாருங்கள், சைக்கிளை கொண்டு சைக்கிளை இதில் விட்டுட்டும் வேறு ஆக்களோடு சேர்ந்து காரில் போகலாம். ஒரு அருமையான முயற்சி. இவ்வாறு நான் இந்த என்னென்று சொல்வது, இந்த டென்மார்க் நாட்டிலே பல்வேறுபட்ட வழிகளிலே இவர்கள் இயற்கையை பாதுகாப்பதற்கும் இந்த எரிபொருள் போன்ற மற்றது இந்த பொலித்தீன் போன்ற விடயங்களை பாவனையை இயன்றவரை கட்டுப்படுத்துவதற்கும் எவ்வளவோ விடயங்களை செய்கிறார்கள். அந்த உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி, நான் கழிவகற்றலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எப்படி செப்பரேட் பண்ணி வேறுபடுத்தி அவற்றை என்ன மாதிரி மீள் சுழற்சி செய்கிறார்கள், தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு இந்த மழை தண்ணீரை எப்படி அதை கால்வாயில் ஊடாக ஒரு சில இடங்களுக்கு அனுப்பி அதை ஒரு தேவைக்கும், கழிவு நீரை வேறு இடத்துக்கு அனுப்பி அதை வேறு என்ன மாதிரி பயன்படுத்துகிறோன்னு சொல்லி பல்தரப்பட்ட திட்டங்களை இந்த நாடு வைத்திருக்கிறது. நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கன விஷயங்கள் இங்கே இருக்குது. நன்றி.